சரி வடியா போட்டு கடுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நம்ம நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களா, எங்களோட வீட்டா நிற்கிறோம். அதுவுமே என்னடா தனியாக நிற்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக இல்லை. இன்றைக்கு சந்திரனோட ஒரு வெளிப்பயணம், திடீர் பயணம் உண்டு. வெளிப்பயணத்தையும் கூட திடீர் பயணம். அது சந்திரன் மட்டும் இல்லை, நிறைய பேரோட போகிறேன். அது யார் எவரனும் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். மற்றது எங்கே போகிறோம்னு இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். நீங்கள் வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சு கொள்ளணும் எல்லோருமே. அப்போ இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயமாக தான் வலிக்கிறோம். ஆனால் கடைசியில் அது என்ன அமைய போகுதுன்னு கட்டாயம் தெரியலை எங்களுக்கு. அப்போ நாங்களும் அங்கே போய் தான் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் வார்னிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோட கூட என்ன வரும். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே பார்ப்போம். சரி, ஓகே. நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டோம். இதான் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் பின்பீதி இது. நம்ம வந்த நீங்கள் யாழ்ப்பாணம் இப்போ சொல்ல மாட்டீங்களே? அப்படித்தான் பெரிய இடங்களுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. பெரிய இடங்களுக்கு போயில இந்த இடத்துலயும் ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்கு. அப்படியே என்ன அப்படி பெரிய விஷயம்? இப்ப சொல்ல மாட்டேன். எப்படியாச்சும் கதை விட்டு வாங்கலாம்னு சொல்றீங்க இல்லையே பாயத்துல சொல்லி பாருங்க. ஆனால் இங்கே பாருங்க, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் அந்த நிறுத்தி இருந்து அப்படியே போகுது. ஒவ்வொரு கட்டடமாக தான் இங்கே வேலை நடக்குது. என்ன வேலை நடக்குது? கட்டுறமா இல்லை, அந்த ஒரு இப்போ இதே கிளினிக் ஒரு பக்கம், ஹெல்த் கிளினிக் ஒரு பக்கம். கட்டுறவங்கள பெருசு வேலை பார்த்தீங்களோ? யாழ்ப்பாணம் கட்டுறவங்களே இப்படி பெருசுண்டா. கொழும்பு இது வந்து யாழ்ப்பாணம் வாஸ்கோட் பஸ் ஸ்டாண்ட், சிடிபி பஸ் ஃபுல்லாக எல்லாமே இந்த கட்டுறவங்க பெருசு வேலை. இங்கே என்ன பெரிய இடங்கள் என்ன ஒரு நாட்டு இல்லை. வாகனத்தில் கொண்டு வந்து அடிச்சிட்டார். பார்க்கிங்கில் இடம் பண்ணிட்டார். இங்கே கட்டுறவங்கள்ட்ட பெருசு போல. இங்கே என்ன ரிவேஸில் போகுது? பார்க் பண்ண போகிறாரோ? ஆமாம், இப்பயாச்சும் எல்லாம் தானே எங்கே போகிறீங்கண்டு? சாப்பாட்டு கடை போகிறீங்களா? அங்கே படத்துலேருந்து யாழ்ப்பாணம் வந்த நீங்களே. இதே கடையா? இன்றைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுறது நாங்கள் இல்லை மாமா ஃபேவரட் சாப்பாடு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். என்ன செஞ்சுறேன்? சாப்பாட்டு கடைக்குள்ளே வந்தேன். சாப்பாட்டு கடைக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் அதுக்கு தான் யாழ்ப்பாணம் அளவுக்கும் வந்து நாங்கள் இன்றைக்கு சாப்பாட்டு கடைக்கு யாழ்ப்பாணம் தூரம் வந்துட்டேன். சாப்பாட்டு கடைக்கு வந்து நாங்கள் தண்ணி எடுவோம். ஃபஸ்ட்டு தண்ணி தான் முதலாவது. தண்ணியை குடிச்சிட்டு கறியை குடிக்கலாம். அப்படியா? தண்ணியை குடிச்சிட்டு கறி சாப்பாடு. மாமா நிறைய நாளுக்கு அப்புறம் வர்றாருங்க வீடியோக்கு. இந்த மாமா ஒட்டியே வேலையாப்பா, வேலையா பக்கத்து வீட்டுக்காரன் வேற இந்தியெல்லாம் நாங்கள் குடிக்கலாம். எல்லாமே சாப்பிட வந்தீங்க. வேற படத்துல இருந்து இங்கே சாப்பிட வரோம்டா. சாப்பிட காசோட டீசல் காசு வாங்கணும். அப்படித்தான் உண்மையில எடுக்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. குடிச்சு பாருங்க. சாப்பிட நல்லா இருக்கு. நீங்க குடிங்க. குடிச்சு பார்த்து வராம விட்டு நல்லா இருக்கு. சாப்பிட
தம் பிரியாணி தம் பிரியாணி ஸ்பெஷல் அது நல்லா இங்கே வேறு லெவலில் உங்களை பற்றி தம் பிரியாணி மெஞ்சு குடிக்கிறானு இங்கே எல்லாரும் சாப்பிடுவாங்க குழம்பு குடிக்கிறாங்க நல்லா இருக்கு பச்சை கையோட மதியம் இல்லை பசி வயக்கம் பந்தையோட தண்ணி குழம்பு மஜாவோட என்ன இல்லை அவனுக்கு கூட பண்ண வேணும் தூளை காண விட மாட்டாங்க அப்பா அப்பா நாங்கள் சாப்பாடு வேற பார்ப்போம் சாப்பாடு வேற சாப்பாடு சாப்பாடு வந்துட்டு போலடா இங்கே பாருங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய தம் பிரியாணி வந்துட்டு ஆனால் இதுக்குள்ளே சிக்கன் இருக்குது ஆனால் இன்னொன்று பொரிச்ச சிக்கனும் காணும் வீட்டை தான் எடுத்துட்டு எடுத்துட்டு நாங்கள் தம் பிரியாணி மெகா தம் பிரியாணி சொல்லாது நோமலில் தந்துட்டோம் அப்போ என்ன சிக்கன் எடுத்து வர ஓ சிக்கன் பொடிக்கணும் கொண்டது இப்போ நீங்கள் இப்போ சிக்கன் வந்தா சாப்பிடுவீங்க சிக்கனுக்காக தான் இங்கே இல்லாட்டி நான் வீடியோ சாப்பிடுவேன் இல்லை இதுக்குள்ள சிக்கன் இருக்கு தானே இதுக்குள்ள இருக்கு இருக்கு இந்த சோத்தோட சிக்கன் உண்டு பெருசாக கிடக்கு போல வச்சு வந்து பார்த்தீங்கல்ல அப்போ என்ன புரிய அந்த பொரிச்ச சிக்கனுக்கு ஆசைப்படுறீங்க சிக்கன் இந்த அவேண்டிக்கு எங்கட எங்க இதான் கடலைக்கறி தான் கிடக்கு அதுக்குள்ள இது இப்போ மற்ற ஆளுங்களுக்கு ஆனால் என்ன அவர் பொரிச்ச தம் பிரியாணி இது சிக்கன் போயிட்டு சொன்ன சரியா சிக்கனுக்கான தம் வந்தேன் இல்லை சொன்ன சரியா சிக்கனுக்கான தம் வந்தேன் சிக்கனை சாப்பிட்றீங்க என்ன இது கோழி காலை மாறி வச்சுட்டு நம்மள நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு. அதுதான் அந்த 2 பேர் 2 பேர் வாங்கி அவனை இங்கே சாப்பிடையா நீ கூழ குடி வடிவா பொரிச்ச சிக்கன் எனக்கு கண்டா இப்போ கொஞ்சம் லேட் ஆகும் போல இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் சாப்பிடுவேன் தெரியும் தானே வீட்டை சாப்பிட்டது இங்கே வயிறு ஃபுல்லாகி கிடக்கும் என்ன பொரிச்ச சிக்கன் கொண்டு அம்மா நீங்கள் வடிவான ஆள் இல்லை சுத்தம் வருதுங்க பையன் சிக்கன் சுருங்கி போகுது இது என்ன வேணும் இது என்ன சிக்கன் வறுவல் இது இங்கே பாருங்க அவ்வளோதான் வாழ வேணா ஒரு பீஸ் உண்டு இந்த துடையை உண்டு வச்சு கிடக்கு ஒன்று என்ன வேணும் ஆனால் 2 3 அந்த அத்தை 2மே ஒரே மாதிரி வந்துருக்கு எனக்கு மட்டும்தான் ஆமாம் பாபா அந்த பீஸா கபாப் இந்த காஞ்சினா படத்தை இப்படி அடிப்பான் ஆனால் சுடுவது இது சுடுவது அதான் எங்களுக்கு அண்ணா நினைக்கிறேன் இந்த ஸ்பெஷலில் கொண்டு வந்து நம்மளோட என்ன குழம்பிட்டாரு பிடிக்கிறது என்ன சொல்றது பிஜி வந்த கவலை எல்லாத்தையும் பார்த்து ஒரு சந்தோஷம் வரும் இன்னும் அங்கே முட்டையாமோ முட்டைபாதி சத்தமே இல்லை அது எப்படி சாப்பாடு நான் அத்தை சாப்பாடு போட்டுருவோம் பார்க்க இன்னும் ஒரு வடிவாக இருக்குல்ல நல்லா இருக்குல்ல அம்மூண்ட சாப்பாடு தான் ஸ்பெஷல் ஆமாம் என்ன முட்டையை சாப்பிட்றீங்க வீடியோ எடுக்குதுங்க நான் இந்த ஆக்கலான நேரங்களில் இப்படி தான் எடுப்பேன் நான் திடீர்னு தான் எடுப்பேன் அங்கே இங்கே சிக்கன் பீஸ் சாப்பாடு வச்சா தான் கொஞ்சம் ஒன்றையும் காணலையே எங்களுக்கு பசியிலேயே தான் நாங்கள் இன்றைக்கு அத்தை எங்களுக்கு சமைச்சபடியா நான் சாப்பிட்டுட்டோம் குடல் கறியோட குட்டியே குடல் அதாண்டே பார்த்துக்கலாம் தான் நாங்கள் 2 பேரும் சாப்பிட கொஞ்சம் வந்து வர்றோம் ஆனால் அத்தை மாமா காலமில் நிற்காணி சாப்பிடுறியா நைட்லேருந்து இருக்கீங்களே என்னதுங்க நீங்கள் தம் பிரியாணி சாப்பிடணும்டா காட்டியும் அதுதான் அப்போ அதனால இருக்கிற மாதிரி எல்லாம் அப்போ நாங்களும் சாப்பிட்டு பார்ப்போம் நீங்கள் சாப்பிடாம இல்லை இருக்கிறீங்க சாப்பிட்டு பார்க்க போறீங்களே இதில் இருந்த பாதி முட்டை எங்கே சாப்பிட்டு எங்கே கொடுத்துங்க நீங்கள் சாப்பிட்டீங்களே அப்புறம் முட்டையா வந்தது பஸ் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன் தண்ணி ஒரு ஆனால் அம்மோ என்ன சாப்பிடாச்சு எங்கே இதுக்கு நடந்து சோத்தையும் காணி ரெண்டையும் காணி சோடாவே வேணா என்ன மாதிரி ஆனால் சோ வேணா
கொஞ்சம் தான் கொஞ்சமே கிடக்கு. ஆனால் உங்களை பார்க்க சாப்பிட வந்த மாதிரி தெரியல, வா பார்க்க சாப்பிட வந்த மாதிரி தான் தெரியுது. சாப்பிட்டு அங்கேருந்து வந்து நல்லா இருந்தது. அதுக்கு என்ன எப்படி சாப்பிட்றது? சூடாமறது குளிச்சு முடிச்சிட்டீங்களே. இல்லை அவா பார்க்க கலைச்ச மாதிரி தெரியல. ஒருவேளை ரெண்டாண்டு வாங்கி நடக்குதோ தெரியாது எனக்கு. இது எலுமிச்சை பழம். இதே தெரிஞ்சது இதே மனமண்டா நாங்கள் இந்த பட்டத்தில் இதையும் தெரியணும். நான் சாப்பிடல. நான் வீடியோ பிடிச்சி கொண்டு தான் நான் சாப்பிட்றேன். வீடியோ பார்க்கலாம் இருக்கு. அதுதான் என்ன சாப்பிடு பாப்போம்னு நினைக்க வேண்டிய என்ன படுத்து கடினம் உண்டு. அடம் பிடிச்சுன்ற இந்த கடலை எனக்கு டாப்பெல்லாம் அதேமே வாங்கி சாப்பிடாது. சரிங்க இன்னொரு காரணம் நாங்கள் திருப்பியுமா படிக்க போவோம். இதோட இந்த கடைக்கு நிறைய வந்துட்டோமே என்ன இதோட வந்துட்டோம். அடிக்கடி வர்றோம் நாங்கள். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக 4 மாதம் மாதிரி இல்லை. ஆனால் இந்த இங்கே நாங்கள் உண்மைக்குமே வேற இல்லை. முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்த நாங்கள் அது என்ன இடம் நல்ல ஏசிகள் இருக்கிறீங்களா? ஓ வேணாமா சொன்னா அப்புறம் வேணாமா மாமா எல்லாரும் கூட்டிட்டு பாப்பா சிரிச்சு விடுங்க. நீங்கள் சொல்ல தேவையில்லை. வடிவை சாப்பிட்டு அதுதான். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? அடுத்த தடவை சாப்பிட்டு பாப்போம். என்ன சாப்பிட்டு முடிஞ்சு என்ன கையால் விடுறீங்களோ? என்ன இங்கே ஏசிக்கள் நீங்கள் நல்லா இருக்கு போட சரி வடிவா போட்டு கழுவும். அப்படித்தான் போகிற இடமே போகிற இடமே. ஆனால் என்ன இது நல்ல உண்மைக்குமே சொல்ல தேவையில்லை. நாங்கள் அடிக்கடி வரலாங்க மற்றது நாங்கள் போட்டோம். இங்கே ஐஸ்கிரீமும் இருக்குது. நாங்கள் தேவையான வாங்கி குடிக்கலாம். ஐஸ்கிரீம் வாங்கி குடிப்போம். பழமையாக உண்மையிலே மந்திய கடையில் குடிக்கிற நீங்கள்ல வித்தியாசமாக இருக்கு போல இருக்கு. தம்பிக்கு இந்த ஐஸ்கிரீமாக நாங்கள் பூட்டுங்க அந்த தண்ணிங்க நாங்கள் சூப்பராக குடிப்போம். மேலேருந்தா இப்போ நேரம் இல்லை. அந்த மற்றவங்க சுற்றி இருக்கோம். இந்த வழியாக இருக்குது பார்க்கவே இல்லை. ஆகலே இல்லையோ இங்கே சரி. அவன் நாங்கள் சுத்தவரை நல்ல பார்த்துட்டோம். பஸ்ஸாக வரேன் நாங்கள் வர வைக்கின்றோம். நாங்கள் வர வைக்கின்றோம். என்ன ஒண்ணா என்ன ஓடுது கலர் எடுத்தது இல்லையே. பண்ண இந்த ஐஸ்கிரீம்களை நம்ம வாங்கி குடிக்கிறவங்களா என்ன அது குடிக்க வருத்தம் வந்து அதெல்லாம் பெஸ்ட். அப்படியே வேறு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கமோட தூங்குவோம். இப்போ நித்திர உள்ள போகிறீங்களா இட்டு போகிறீங்க நான் போகிறீங்க? நாங்கள் நித்திர கொள்ளலாம். இங்கே இருக்கு இந்த பஞ்சால் இறைச்சி துடைங்க. பஞ்சால் துடைங்க. சரி ஓகே. நம்ம எல்லாம் பழுக்கிட்டாச்சு. நாங்கள் எல்லாம் மடுவா சாப்பிட்டு ஃபுல்லாக முடிஞ்சு வந்துட்டோம். பகுவம் வாங்கணும் வந்தாச்சு. இங்கே இங்கே வேறு ஒருத்தர் இருந்தோன்னு இங்கே பாயா அதான் நாங்கள்ட்ட என்னத்துல வந்தாங்கன்னு சொல்லலாம். அது மாமா அந்த ஜீப்ல வந்துடுறாங்களா? ஒரு ஜீப்ல அது இவங்களை எத்தனை போறனா ஆனால் என்ன ஏன் அவனு இந்த யாழ்ப்பாணம் முக்கியமாக வந்து நாங்கள்டா இந்த டேங்க் எடுக்கிறதுக்கா டேங்க் எடுக்க வந்தாங்க. அப்படியே வந்து மதிய டைம் ஆச்சு தானே. பசிச்சது சாப்பிட்டுட்டு பசிச்சது அதுக்கான வந்து இப்படி சாப்பிட்றது யார் தம் பிரியாணி அதாவது இது சாப்பிட்றது பசிச்சாவும் மேக்குமே சாப்பிட்டு தான் நம்ம செஞ்சுறேன். யாழ்ப்பாணம் வந்தது தானே அதோட நல்ல சாப்பாடாக வந்து சாப்பிட்டு போக முடியாது. அப்படியே படிவாக சாப்பிட்னாங்க.
சாப்பிட்டுட்டோம். ஆனால் அடுத்த வட்டமும் ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அடுத்த இடம் என்ன சாப்பாடு கிடைக்க போகிறீங்க இல்லை தானே? சாப்பாடு கிடைக்கலாம் இல்லை, முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம். ஆனால் அது முக்கியமான இடத்துக்கு பார்க்க போகிறீங்களா? அதாவது எங்களை மாமாவை பார்க்க தான் போகிறோம். வெயில் இருக்கன்னு நாங்கள் புற சொல்கிறோம். அப்போ நாங்கள் போவோம். என்ன செஞ்சுருவோம், பழங்கள் எல்லாம் வாங்கணும். பழங்கள் வாங்கணும்ன்ற நீங்கள் என்ன தோடம் பழங்கள், அப்பிள் பழங்கள் வேறு நாங்கள் வேறு கையில் வச்சுக்கிறது வாங்க. இவர் வச்சுக்க வெறும் பிள்ளை வச்சுக்க. இது என்ன சோடாக்கு போடுறதோ? சாப்பிடுவேன், நல்லா இருக்கு. அது சோடாக்கு போடுறது அந்த சில தெரியாது, அந்த மூடியை திறந்து போட்டு அந்த அதுக்குள்ள ஒரு இது மாதிரி போடுவீங்க. அது போல அங்கடாக்கு அந்த போட அந்த கேஸ்ட் மாதிரி பறக்கும். அப்படி போல அங்கடாக்குது. அது என்னென்ன நல்லா இருக்கு. சாப்பிட்டு போ. இதுக்கு நல்ல நித்திரம் இல்லைலாம் நித்திரம். நாங்கள் நல்ல நித்திரம் இல்லைலாம் படியாக சாப்பிடாச்சு. வயிறு ரொம்ப சாப்பிடாச்சு. ஐயோ ஐயோ கால் கையில் தோல் மூடலாம். சரிங்க வேறு என்ன ஐயா தோல் மூட சரிங்க. ஐயோ மாமா நான் பயந்து போட்டேன். அவருக்கு ஒன்று எனக்கு கொஞ்சம் தோல் முடிஞ்சாலும் கம்பி ஒன்று அடிச்சு போச்சு. உங்களுக்கு முடிச்சது நாங்கள போயிட்டு பழக்கடையில் போயிட்டு பார்ப்போம். மேலே இந்த அரம்புறமா புரைக்கெல்லாம் அடிக்கிற ஃபோன் எல்லாம் ஆடுது. அப்போ நாங்கள் போயிட்டு பழக்கடையில் போய் பார்ப்போம். என்ன வாங்கி தர போறீங்க? அது பாபா ரஜி ரொம்ப பாபா பா எல்லாம் போங்க. அப்படியே வாங்க இல்லையா? ஆமாம், நீங்கள் வாங்க இல்லையா? பத்தாப்பழமோ? பத்தாப்பழம் இங்கே ஒரு சோடம்பழம் வாங்க. இங்கே தெரியுதா? பஸ் என்ன நல்லா இருக்கு சாப்பிட? ஆவணா நல்லா இருக்கு சாப்பிட. சரி, இப்போ பார்த்துருப்பீங்கள் என்னென்ன மாதிரின்ட்டு. உண்மைக்குமே நாங்கள் மாமா அப்பாக்கத்தான் போனாங்க. அப்போ ஏன் எதுக்கண்டு இப்போ சொல்ல விரும்பல. அவர் கொஞ்சம் உடல் சூழ்நிலை சுகமாயினோன்னு ஏன் எதிர்க்கண்டு நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். அப்போ அதோட அப்போ போன வழியில் நாங்கள் நல்ல வடிவாக எல்லாரும் சாப்பிட்டு வந்த நாங்கள் செந்துரு அனுப்ப சொன்னார், நீங்கள் போய் வீடியோ முடியுங்கோ, எனக்கு அவசரமாக ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அப்போ நான் சரி வந்து உடுப்பெல்லாம் மாற்றிட்டு சரி உங்களோட வீடியோலாம் இப்போ முடிச்சுட்டு அடுத்த கட்ட வேலை என்னென்னு பார்ப்ப மாட்டோம் இருக்குன்னு. அப்போ சரி நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். இந்த கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாள் சந்தி